இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் செயலாளர் டாக்டர் ப சத்தியலிங்கத்தின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்ற போது இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பொதுச் செயலாளர் டாக்டர் ப சத்தியலிங்கம், CVK சிவஞானம் ஸ்ரீதரன், சண்முகம் குகதாசன், ரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், தவராசா கலையரசன், கே துரைராஜசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை டாக்டர் ப சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டது. மன்னார் வவுனியா மாவட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இடைவெளியை கருத்தில் கொண்டும் வேறு வகையான ஆக்கிரமிப்புகள் இந்த மாவட்டங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சூழலில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு அந்த தேசிய பட்டியல் நியமனத்தை வழங்குவதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு அதோடு இணைந்த வகையிலே அதுக்கு கருத்துக்களை கூறியவர்களும் இறுதியிலே ஒரு ஒத்த முடிவுக்கு வந்து அவருக்கு அந்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தாங்களும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக ஏதாவது இணைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றாகி ஒரு 2001ஆம் ஆண்டில் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதோ அதனுடைய இலக்கு என்ன, நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அரவணைத்து செல்வதற்கான தயார் நிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதிலே அதிகமான அளவு கரிசனையும் விருப்பமும் எங்களுக்கு இருக்கிறது. நான் பல தடவைகள் அதை முன்வைத்தும் இருக்கிறது. என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட நான் அந்த ஆணையை மக்களிடம் கேட்டிருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம். நான் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவில் இருக்கிறேன் தவிர அது தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்பெடுப்பேன். அதுக்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன். அதே நேரம் பிசினஸ் மீட்டிங் கமிட்டியில நானும் கிழக்கு மட்டக்களப்பை சேர்ந்த சாணக்கியன் அவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம். எங்களுடைய கட்சியினுடைய கொறடாவாக சத்தியலிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கார். பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு இன்று காலை வவுனியாவிலே கூடி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேசிய பட்டியல் உறுப்பினர் சம்பந்தமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறோம். கட்சி அரசியல் குழுவினுடைய தீர்மானம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆசனம் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதாக அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது. மாற்று கருத்துக்கள் பல இருந்தன. ஆனால் இறுதியிலே கூட்ட முடிவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் ஒரு பிரதிநிதியாவது அனுப்பக்கூடிய ஆட்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாங்கள் தாயக பூமியாக செல்லுகிற வடக்கு கிழக்கு முழுவதிலும் இருந்து பிரதிநிதிகளை இந்த தடவை மக்கள் தமிழரசு கட்சியில இருந்துதான் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆகையினாலே இது எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த ஒரு மக்களுடைய அங்கீகாரமாக, நான் பெருவெற்றி என்று சொல்ல மாட்டேன், கட்சிக்கு கிடைத்த மக்களுடைய அங்கீகாரமாக, பிரதான தமிழ் கட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். மேல பாரிய பொறுப்பொன்று சுமத்தப்பட்டிருக்கின்றது நான் உணர்றேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்ன நிராகரித்தவர்கள் என் மீது மாகாண சபையில சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, அது இந்த குற்றச்சாட்டை முன்வச்சு ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கட்சிகள் அல்லது போட்டியாளர்கள் செய்து வந்ததும் இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏனென்றால் எங்களோட வன்னி தேர்தல் தொகுதி எங்களோட இனப்பெரம்பலை மாற்றுகின்ற திட்டமிட்ட செயற்பாடு அல்லது திட்டமிட்ட இனாளிப்பு நடக்கிற ஒரு மாவட்டம். அதை உணர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி தேசிய பட்டியலை வவுனியா மாவட்டத்திற்கு அல்லது வன்னி தேர்தல் தொகுதிக்கு தந்திருக்கிறது. அந்த என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை முழுமையாக ஏற்று கட்சிக்கும் இந்த வன்னி தேர்தல் தொகுதியில் உள்ள மக்களுக்கும் இனி வருகின்ற 5 வருடங்களும் முழுமையான இந்த சேவையை நான் அர்ப்பணிப்போடு செய்வேன் என்றதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். பொதுச் செயலாளர் பதவியில் நான் தொடர்ந்தும் இருப்பேன். ஏனென்று சொன்னால் பொதுச் செயலாளர் பதவி என்பது நாங்கள் பொதுச்சபையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.